பட்டஸ் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஷிப் மேனேஜ்மெண்ட் காக்கும் நட்பை காக்க என்னதான் சொல்கிறது நம்ம திருக்குறள் தெரிஞ்சுக்கலாமா? சரி. போன கிளாஸ் நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் உங்ககிட்ட. அதாவது ஒரே மாதிரியான விருப்பங்கள் எண்ணங்கள் உள்ளவங்க இன்ட்ரோடக்ஷன், அதாவது அறிமுகம் அந்த ஸ்டேஜ்லயே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாங்களே, இதுல ஏதாவது தப்பு இருக்கா, இது சரிதானே அப்படின்ட்டு ஒரு செல்லக்குட்டி கேட்டிருந்தாங்க. அதை உங்ககிட்ட கேட்டிருந்தேன் இல்லையா? சரி. இன்னைக்கு அதுக்கு நம்ம திருவள்ளுவர் தாத்தா என்ன பதில் தர போறாங்க அப்படின்னு பார்க்க போறோம். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச பதில் சொல்லியிருந்தீங்க. செல்லக்குட்டீஸ் சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அது தப்பு இல்ல, ஒரே மாதிரியான விருப்பங்கள் இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதுக்கு நம்ம திருவள்ளுவர் தாத்தா என்ன சொல்றாங்கன்ட்டு நம்ம உள்ள போய் பார்ப்போம். சரி செல்லக்குட்டீஸ், நம்ம ஸ்டெப்ஸ் இன் ஃப்ரெண்ட்ஷிப் தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம், நட்பின் படிநிலைகள் இல்லையா? நம்ம திருவள்ளுவர் தாத்தா என்ன சொல்லி கொடுத்தாங்க? அறிமுகம், தொடர்பு, பழக்கம், அதுக்கப்புறம் வரக்கூடியதுதான் நட்பு இல்லையா? இப்ப சில செல்லக்குட்டீஸ் இருக்காங்க. இப்ப புதுசா யாராவது நெய்பர் வராங்க, இல்ல ஸ்கூல்ல ஒரு புது கிளாஸ்மேட் வராங்க அப்படின்னு உடனே இப்போ அந்த அந்த ஃப்ரெண்டு சொல்றாங்க, எனக்கு பீஸா பிடிக்கும் அப்படின்னோடனே, அப்படியா எனக்கும் பீஸா பிடிக்குமே அப்படின்வாங்க. எனக்கு பர்கர் பிடிக்குமே அப்படின்னோடனே, அப்படியா எனக்கும் பர்கர் பிடிக்குமே அப்படின்வாங்க. உடனே என்ன ஆயிடும்? அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் ஆயிடும். ஐயோ எனக்கும் பீஸா பிடிக்கும், எனக்கும் பர்கர் பிடிக்கும், அதே மாதிரி அவனுக்கும் அவளுக்கும் பீஸா பிடிக்குதே, பர்கர் பிடிக்குதே அப்படின்ட்டு என்ன பண்ணிடுவாங்க? இந்த பிக்சர்ல பாத்தீங்களா, பீஸாவும் பர்கரும் என்ன ஆயிடுச்சு? ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஒரு பீஸா பிடிக்கும் பர்கர் பிடிக்கும்ன்றதுக்காகவே ஹாய் ஹலோன்னு அந்த இன்ட்ரோடக்ஷன் ஸ்டேஜ்லயே என்ன பண்ணிடுவாங்க? அறிமுக ஸ்டேஜ்லயே, அறிமுகம் அந்த படிநிலையிலேயே என்ன பண்ணிடுவாங்க? ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. சரிங்களா? இப்ப இங்க பாருங்க, இங்க ரெண்டு செல்லக்குட்டீஸ் இருக்காங்க. இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் என்ன பிடிச்சிருக்கு? லாலிபாப். சரிங்களா? இவனுக்கும் பிடிக்குதான், இந்த பொண்ணுக்கும் பிடிக்குதான். உடனே என்ன ஆயிடுறாங்க? உனக்கும் லாலிபாப் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இங்க பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுது? ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க இல்லையா? இவங்க பார்த்த உடனே ரெண்டு பேருக்கும் ஆச்சரியம் ஆயிடுது. "நீ எப்படி நான் போட்டிருக்க மாதிரி ட்ரெஸ் நீனும் போட்டிருக்க? ஓ, உனக்கும் என்ன மாதிரி தான் டேஸ்ட் போல. நான் எனக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதான் உனக்கும் பிடிக்குது போல" அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாங்க. உடனே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. உடனே இவங்க பாருங்க, இவங்களும் பிங்க் கலர் ட்ரெஸ், இவங்களும் பிங்க் கலர் ட்ரெஸ், ஹேர் பேண்ட் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. இப்ப இவங்களுக்கு எல்லாம் இவங்க ரெண்டு பேருடைய விருப்பங்கள் ஒரே மாதிரி இருக்கு. சரிங்களா? இவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதே இவங்களுக்கு பிடிக்குது. அதனால உடனே என்ன ஆயிடுறாங்க? ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அதுதான் அந்த செல்லக்குடி கேக்குறாங்க, அப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறதுனால என்ன தப்பு இருக்குது? அவங்களுக்கும் அது பிடிச்சிருக்கு, எனக்கும் அது பிடிச்சிருக்கு. ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான விருப்பங்கள் இருக்கு இல்லையா? ரெண்டு பேரோட லைக்ஸும் ஒரே மாதிரி இருக்கு. அதனால நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம், அதனால தப்பு இல்லையே அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம திருவள்ளுவர் தாத்தா என்ன சொல்லி தராங்க தெரியுமா? நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறது தப்பு இல்ல, ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்ன ஆகாது? நிலைக்காது அப்படின்றாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா? அதாவது க்ரோயிங் மூன், அதாவது வளர்பிறை தேய்பிறை பார்த்தோம் இல்லையா? ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மாதிரி விருப்பங்களுக்காக உனக்கு இது பிடிச்சிருக்கா எனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாச்சுன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வளராது. அது தேய்பிறை போல கொஞ்ச நாள்ல தேஞ்சு போயிடும், மறைஞ்சு போயிடும், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் ஆயிடும். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, சம்டைம்ஸ் இவங்களுக்கு பிடிச்சது இவங்களுக்கு பிடிக்காம போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. உடனே என்ன ஆயிடும்? ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு பிரேக் ஆயிடும். எனக்கு எனக்கு பிடிச்சது உனக்கு பிடிக்கலையா அப்படின்ட்டு ஏதாவது ஒரு விஷயத்துல ஏதாவது ஒரு சின்ன சண்டை வந்துடும். சண்டை வந்துட்ட உடனே என்ன ஆயிடும்? ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுவாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வளராது. அதனால எப்பவுமே இந்த அறிமுகம் அந்த ஸ்டேஜ்லயே உனக்கு இது பிடிச்சிருக்கு எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இன்ட்ரோடக்ஷன், ஹாய் ஹலோன்னு சொல்லி இன்ட்ரோடக்ஷன் ஸ்டேஜ்லயே என்ன பண்ணிக்க கூடாது? ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க கூடாது. அப்ப ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி வச்சுக்கணும்? அறிமுகம், தொடர்பு, பழக்கம் எல்லாம் பழகணும். பழகினாதான் என்ன ஆகும்? அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். சரிங்களா? ஒருத்தங்களை பத்தி இன்னொருத்தங்க நல்லா புரிஞ்சுக்க முடியும். இந்த படத்துல பாருங்க, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாம் இன்ட்ரோடக்ஷன்ல ஃப்ரெண்டான மாதிரியா இருக்கு? இல்லையே. நல்லா பழகி, அதாவது அறிமுகமாகி தொடர்பாகி நல்லா பழகுறாங்க பாருங்க. எப்படி பழகுறாங்க? ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்கிறாங்க, டிஸ்கஸ் பண்றாங்க, இவங்களோட தாட்ஸ் டவுட்ஸ் இவங்க கிளியர் பண்றாங்க.
சரிங்களா? இவங்கள்ட்ட இருக்கிற டவுட்ஸ், தாட்ஸ் இவங்க கிளியர் பண்றாங்க. 2 பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு பாருங்க. இது எப்ப ஏற்படும் அப்படின்னா, அறிமுகம், தொடர்பு, பழக்கம். சரிங்களா? இதெல்லாம் தாண்டி தான் என்ன ஆகும்? இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க ஏற்படும். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் உள்ளவங்களுக்கு அவங்களோட தாட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். இவங்க பாருங்க. இவங்க 2 பேரோட தாட்ஸ் எப்படி இருக்கு? ஒரே மாதிரி இருக்கு. சரிங்களா? அப்ப என்ன ஆகும்? இவங்களுக்குள்ள ஒரு சண்டையெல்லாம் வரவே வராது. ஏன்னா இவங்கள நல்லா புரிஞ்சிருக்காங்க. இவங்க நல்லா புரிஞ்சிருக்காங்க. 2 பேருக்குள்ள கருத்துக்கள், அந்த எண்ணங்கள்லாம் ஒரே மாதிரி இருக்கு. சரிங்களா? இது வந்து நல்லா அதாவது மனசுலேருந்து வர ஃப்ரெண்ட்ஷிப்க்கு தான் இப்படி இருக்கும். அந்த மனசுலேருந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்ப வரும்னா, அறிமுகம், தொடர்பு, பழக்கம் இதெல்லாம் தாண்டி தான் வரும். இங்க பாருங்க ஒரு செல்லக்குட்டி அழுவுறாங்க. அவங்க அழுத உடனே இவங்களால தாங்க முடியல. இவங்க என்ன பண்றாங்க? இவங்களும் வருத்தப்படுறாங்க பாருங்க. இந்த வருத்தம் எப்ப வரும்? நல்லா 2 பேருக்குள்ளேயும் நல்ல பழக்கம் ஏற்பட்டாதான் வரும். எடுத்த உடனே அறிமுக ஸ்டேஜ்ல இன்ட்ரோடக்ஷன் ஸ்டேஜ்லயே ஒருத்தங்க அழுதாங்கன்னா அவங்க முன்னொருத்தங்க மனசுல வருத்தம் வருமா? வராது. அவங்கள பத்தி முழுசாவே தெரியாது. எதுக்கு அழுகுறாங்க என்னன்னு தெரியலையே அப்படிதான் இருக்கும். ஆனா ஒரு ஆழமான நட்பு, ஒரு டீப் ஃப்ரெண்ட்ஷிப் உருவாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சுன்னா ஒருத்தங்க அழுதாலே என்ன ஆகாது, இன்னொரு ஃப்ரெண்டுக்கு தாங்காது. அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. எப்படியாவது அவங்க அழுகையை நிறுத்தணும், அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்னு துடிப்பாங்க. இவங்கள பாருங்க. இல்லையா? சரி, அடுத்தது வந்து இங்க பாருங்க. இங்க வந்து 2 ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா? இந்த 2 ஃப்ரெண்ட்ஸுக்கும் உள்ள தாட்ஸ் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. இவங்களுக்கும் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இவங்களும் என்ன நினைக்கிறாங்க? மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க? ஒரு பாட்டிக்கு, ஒரு கிராண்ட்மாக்கு என்ன பண்றாங்க? ஹெல்ப் பண்றாங்க. இல்லையா? அப்ப 2 பேரோட எண்ணங்கள் ஒரே மாதிரி இருக்கும் பொழுதுதான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்ன ஆகும்? க்ரோயிங் மூன் மாதிரி வளரும். டே பை டே வளரும். இல்லைன்னா அந்த மாதிரி இல்ல அப்படின்னா ஒன்லி அவங்களோட அதாவது விருப்பங்களுக்காக மட்டும், எனக்கு இது பிடிக்குது உனக்கு இது பிடிக்குது அப்படின்றதுக்காக மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டாங்கன்னா நிச்சயமா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வளராது, பிரேக் ஆயிடும். அப்ப இந்த மாதிரி எண்ணங்கள் ஒரே மாதிரி தாட்ஸ் எப்ப வரும் அப்படின்னா, அதாவது அறிமுகம், தொடர்பு, பழக்கம் இதெல்லாம் தாண்டி வரும் பொழுதுதான் 2 பேருக்குள்ள ஒரு டீப் ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகும். அவங்க தாட்ஸ் கூட ஒரே மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ இங்க ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட இவங்களுக்கு அவங்க நேர்ல சந்திக்கலைன்னா கூட இவங்க மனசு ஒரு மாதிரியா இருக்கும். என் ஃப்ரெண்டுக்கு என்னன்னு தெரியலையே அப்படின்னு துடிக்கும். சரிங்களா? அந்த மனசுல இருந்து வர ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு தான் இது நடக்கும். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் தான் என்னது, டே பை டே வளரும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம திருவள்ளுவர் தொட்டா என்ன சொல்லி தராங்கன்னா, உணர்ச்சி பழகுதல் வேண்டா. அதாவது புணர்ச்சின்னா என்னது, எனக்கு இது பிடிக்கும் உங்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்ற மேலோட்டமா அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் என்னது, ஒருத்தங்க கூட பழகி ஃப்ரெண்ட் ஆகாதீங்க, ஒருத்தங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதீங்க அப்படின்றாங்க. ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நிலைக்காது, எப்ப வேணா பிரேக் ஆயிடும். சரிங்களா? அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள எந்தவித அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்காது. இன்னும் ஒருத்தங்க வந்து இன்னொருத்தங்க கிட்ட போய் நீ செய்யறது தப்புன்னு சொன்னாலே கோவம் வந்துடும். ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்னது, மேலோட்டமானது. சரிங்களா? ஆழமான ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல. அதுவே உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும். உணர்ச்சி, அதாவது உணர்ச்சினா என்னது, எல்லாமே அவங்களுடைய தாட்ஸ், அவங்களுடைய எமோஷன், அவங்களுடைய கருத்துகள், சரிங்களா, சிந்தனைகள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். இப்ப நீ செய்யறது வந்து தப்பு அப்படின்னு சொன்னா, ஆமா நான் செய்யறது தப்பு தான் நீங்க ஏத்துப்பாங்க. ஏத்துக்கிட்டு கரெக்ட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்குள்ள என்ன ஆயிடும், ஒரு டீப் ஃப்ரெண்ட்ஷிப் உருவாயிடும். இப்ப தாட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா, ஆக்டிவிட்டிஸ் தாட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா இவங்களுக்குள்ள பிரச்சனை வருமா? வரவே வராது. சரிங்களா? அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் தான் என்னது, நட்பாம் கிழமை தரும். நட்புன்ற அந்த உரிமையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்றாங்க. அப்ப எது கிரேட் ஃப்ரெண்ட்ஷிப்? சரிங்களா? இந்த உணர்ச்சியினால வர்றதுதான் என்னது, கிரேட் ஃப்ரெண்ட்ஷிப். உணர்ச்சியினால வரக்கூடியது கிரேட் ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல. அது என்னைக்கானாலும் பிரேக் ஆயிடும். சரிங்களா? இது புணர்ச்சி பழகுதல் வேண்டாம். அப்ப இனிமேல இந்த மாதிரி இந்த புணர்ச்சி, இந்த விருப்பங்களுக்காக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதீங்க. உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும்.
அறிமுகம், தொடர்பு, பழக்கம் இதெல்லாம் தாண்டி நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வர ஃப்ரெண்ட்ஷிப் தான் என்னது நட்பு. ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஒரு உரிமையை தரும். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் தான் நீங்க உண்டாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருவள்ளுவர் தாத்தா நட்புன்ற அதிகாரத்துல சொல்லி தராங்க செல்ல குட்டீஸ். சரியா? போன இதுக்கு கேட்ட கேள்விக்கு இதுதான் ஆன்சர். சரிங்களா? ஒரே விருப்பங்களுக்காக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாமா? சரியானா சரியில்லை. சரிங்களா? ஒரே விருப்பங்களுக்காக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க கூடாது. அந்த 4 படிநிலைகள் தாண்டி வந்துதான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். அதுதான் ஃபைனலா இந்த சாப்டர்ல நம்ம திருவள்ளுவர் தாத்தா நமக்கு சொல்லி தராங்க. சரிங்களா? இதோட இந்த சாப்டர் நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே செல்ல குட்டீஸ், நீங்க என்ன பண்ணணும்னா அந்த குரலுக்கான விளக்கம், அந்த பாட்டு எல்லாமே அழகா சொல்லி அனுப்பணும். இதுதான் இன்னைக்கான அசைன்மெண்ட் உங்களுக்கு. தேங்க்யூ so மச்.